السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون. قال النبي سيدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم: المرء مع من أحب، أو كما قال عليه الصلاة والسلام: موت أعظم بمني بيسر الساما مدد قبل دي مدد كعبة إيما مدد. يا صاحب الناهور كل ناصر في السمع والأعضاء وحسن البصر وبطول عمر لا بعمر قاصر. يا مجمع الخيرات عبد القادر رضي الله عنه. الحمد لله. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதிப்புக்குரிய சாதாத்மார்கள், உலமாக்கள், இன்றைக்கு இந்த முபாரக்கான மஜ்லிஸ்ல ஸ்பீச்சுக்காக இன்விடேஷன் கொடுத்த இந்த ட்ரஸ்ட் போர்டு ஆர்கனைசிங் கமிட்டி நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கிறேன். அல்லாஹ் தபாரக வ தஆலா சையதுனா பாதிலி மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு எனக்கு ஹக் பேசுகிற தௌஃபீக்கை தருவானாக. நம் அனைவருக்கும் ஹக்கை கேட்டு ஹக்கை கபூல் பண்ணி அதன் மேல அமல் செய்த தௌஃபீக்கை தருவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், என்னுடைய மொழி தமிழ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், இருக்கும். அதே போல உலமாக்கள் மத்தியில நான் வேண்டுகோள் கொள்றேன், ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் என்னுடைய இஸ்லாமும் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹாலிகா இருக்கிறான். He is the creator. அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய குதிரத்தை கொண்டு without any means அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நூரை படைச்சான். So Nabi Kareem ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்'s nur was created without any means. அந்த நேரம் ஒன்றும் இருக்கவில்லை. முதலாவது படைப்பு ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூர். அதை படைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ஸ் இருந்தால் அதுதானே ஃபர்ஸ்ட் கிரியேஷனா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஒன்றுமே இல்லை எக்ஸெப்ட் ஃபார் த நூர் ஆஃப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா படைக்க போக்கல ஒன்றுமே இருக்கல, அவனுடைய குதிரத்தை கொண்டு அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நூரை அல்லாஹ் தஆலா கிரியேட் பண்ணிட்டான். அதுக்கு பிறகு ஹதீஸ் அடிப்படையில் அல்லாஹ் தபாரக வ தஆலா அர்ஷை கிரியேட் பண்ணினான், குர்சியை கிரியேட் பண்ணினான், லௌஹில் மஹ்ஃபூஸ், கலம், மலக்குமார்கள், வானம், பூமி, அத்தனை விஷயம். ஆனா அல்லாஹ் தஆலா இன்சானை படிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு கொண்டு தான் வச்சிருக்கான். சையதுனா ஆதம் அலா நபியினா வலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை படைச்சான். அப்புறம் சையதா ஹவ்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர்கள் ரெண்டு பேர் மூலமா தான் இன்றைக்கு துனியால இன்சான் வாழ்றாங்க. குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், வமின் ஆயாத்திஹி ஹலக லகும் மின் துராப். இது அல்லாஹ்வுடைய சயின்ஸ்ல ஒன்று. அல்லாஹ் தஆலா மண்ணை கொண்டு, சாயிலை கொண்டு படைச்சான். இன்றைக்கு உலக பூரா மக்கள் பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க தானே. அல்லாஹ் சொல்றான், திஸ் இஸ் அமங் த சயின்ஸ் ஆஃப் அல்லாஹ். அப்புறம் இதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா இந்த வசனம் உள்ள இடத்துல மற்ற வசனங்களும் இருக்கு. வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிகும். அல்லாஹ் தபாரக வ தஆலா ஸ்பௌசஸையும் படைச்சிருக்கிறார். وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. இந்த ஸ்பௌசஸ் மத்தியில, ஹஸ்பண்ட் வைஃப் மத்தியில அல்லாஹ் தஆலா முஹப்பத்தை உண்டாக்கி இருக்கிறார். இதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய சயின்ஸ்ல ஒன்று. وَمِنْ آيَاتِهِ خَلْقُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ. இந்த பூமியுடைய கிரியேஷன், வானத்துடைய கிரியேஷன், this is also from the science of Allah. وَمِنْ آيَاتِهِ.
வஹ்திலாஃபு அல்சினதிகும் வ அல்வானிகும். உலக பூரா மக்கள் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கால உள்ள மக்களை பார்க்க போக்கல, அதே போல ஆப்பிரிக்கால உள்ள ஆட்களை பார்க்க போக்கல எங்களுக்கு வித்தியாசம் விளங்கிடும். இவர் ஆப்பிரிக்கால உள்ளவர், அவர் யூரோப் உள்ளவர், அவர் ஆஸ்திரேலியா பகுதியில் உள்ளவர். இப்படி டிஃபரன்சஸ் அல்லாஹ் தாலா கிரியேட் பண்ணிருக்கிறான். அதே போல லாங்குவேஜஸ்ல, மொழிகள், நாங்க இங்க தமிழ் பேசுறோம், சிங்களம் பேசுறோம், மலை பேசுறோம், இங்கிலீஷ் பேசுறோம். இந்தியால பல பகுதியில பல மொழிகள் பேசப்படுது. ஜப்பான்ல போனா ஜப்பானீஸ் பேசப்படும், சைனா போனா சைனீஸ், மேண்டரின், ஓரியண்டல் பேசப்படும், பிரான்ஸ்ல போனா பிரெஞ்சு பேசப்படும். உலக பூரா உள்ள இந்த லாங்குவேஜஸ் கூட அல்லாஹ் தாலா சொல்றான் ஒமின் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய சயின்ஸ்ல ஒன்று தான் இது. இப்ப அல்லாஹ் தபாரக வ தஆலா இன்சானை படைச்சது அவன் சயின்ஸ். இன்சானை இப்படி ஸ்ப்ரெட் ஆக்கி வச்சிருக்கிறான் உலக பூரா from the science of Allah. ஆனா இது அல்லாஹ் தாலா டைரக்டா ஒவ்வொரு மனிதனை படிக்க இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மூலம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சய்யிதா ஹவ்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மூலமா தான் இந்த படைப்பு அல்லாஹ் தாலா வச்சிருக்கான். என்ன விளங்குது? ஒரு சபபாத்தம் நாங்க துனியால வந்திருக்கோம். அதே போல அல்லாஹ் தபாரக வ தஆலா நாடினா ரிஸ்கை வானத்தால இறக்கிடுவான். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உம்மத்துகளுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா இறக்கினான் தன் மினஸ் ஸமாஇ மாஇதத்தம் மினஸ் ஸமா, ரெடிமேட் சுவர்க்கத்திலிருந்து வானத்திலிருந்து சாப்பாடு வந்தது தானே அவங்களுக்கு. இப்ப அல்லாஹ் நாடினா எங்கள் அனைவருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை எடுத்து வைக்கலாம். ஆனா அல்லாஹ் தாலா அப்படி வச்சதில்லை. எங்களுக்கு உழைக்கிறதுக்காக அல்லாஹ் தபாரக வ தஆலா வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆனா அங்க சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முஅஜிஸாவை கொண்டு, அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களுடைய உம்மத்துக்கு இப்படி ரெடிமேடா இறக்கினார். அதை தவிர பொதுவா நாங்க பார்க்க போனா எல்லாத்துக்கும் நாங்க முயற்சி செய்ய வேண்டும். ஒரு சபபாத்தன் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு விஷயத்தை வச்சிருக்கிறோம். நாங்க இன்றைக்கு முஸ்லிம் என்று அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். நாங்க நம்பவும் வேணும் நாங்க முஸ்லிம் என்று. ஏன் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நாங்க ஓதிட்டோம். இக்ராரும் பில் லிசான், எங்கட நாவால நாங்க இக்ரார் பண்ணிட்டோம். தஸ்தீகும் பில் கல்ப், நாங்க இதயத்திலிருந்து இதை நாங்க கன்ஃபார்ம் பண்றோம். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாருமே இல்லை. சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கிறார். இப்போ ஒருவர் ஒரு லட்சம் தடவை லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதிக்கொண்டு போறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஏற்றுக்கொள்றது இல்லை. அவரை யாரும், ஒரு முஃப்தியோ, ஒரு ஆலிமோ, ஒரு முஹத்திஸோ, ஒரு முஃபஸ்ஸிரோ யாரும் அவரை முஸ்லிம் என்று சொல்ல மாட்டாங்க. நபிமார்களை ஏற்றுக்கொண்ட வரைக்கும், ஸ்பெஷலி ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் இந்த கலிமால லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ள வரைக்கும் ஒருவர் முஸ்லிமா கண்டுகொள்ள முடியாது. இப்ப நாங்க ஈமானோட இருக்கிறோம், முஸ்லிம் என்று நாங்க சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கும் காரணம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தீர்மானம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உம்மத்துல உள்ளவங்க அவங்களோட பேர்ல கலிமா ஓதுனாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உம்மத்துல உள்ளவங்க அவங்களோட பேர்ல கலிமா ஓதுனாங்க. நாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை நபிமார்களுக்கும் சர்தார்கள். எல்லாம் நபிமார்களை நாங்க ஏற்றுக்கொண்டோம். அதே போல இவர்களை நாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நம்புறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வசீலாவா இருக்கிறாங்க. நாங்க முஸ்லிம் என்று சொல்லிக்கொள்ளப்பட்டாங்க. இஃப் நாட் ஃபார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரை எடுக்காட்டி, அவங்களை நம்பாட்டி, எவ்வளவு லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதுனாலும் முஸ்லிம் என்று பட்டம் கிடைக்காது. So for us to be regarded as Muslims, we are depending on the wasila of Sayyidina Rasulullah sallallahu alaihi wasallam. இன்னும் கொஞ்சம் லேசா விளங்க போனா, அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய ருபூபியத்தை வெளியாக்குனது யாருக்காக? லௌலாக லமா ஹலக்துல் அஃலாக், ஹபீபே உங்களே நான் படைச்சில்லாட்டி நான் படைப்பை படிச்சிருக்க மாட்டேன். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் is the source for the creation of this creation.
அப்ப அத்தனை விஷயத்துக்கும் வசீலாவா யார் இருக்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, துனியாவுக்கு வந்துட்டோம், துனியா விட்டு மறைஞ்சு போடும், எல்லாத்துக்கும் போகத்தானே இருக்கு. கபர்ல சில கேள்விகள் கேட்கப்படும். அதுல ஒரு கேள்வி எப்படி? புகாரி ஷரீஃப்ல ரிவாயத்ல வருது, மா குன்த தகூல் ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காட்டி சொல்லுவாங்க மலக்குமார்கள், இவர்களை பத்தி நீங்க என்ன சொல்லிக் கொண்டு இருந்தீங்க? மா குன்த தகூல் ஃபீ ஹக்கி ذالک الرجل என்ற ஹதீஸ்ல நாங்க பார்க்கல, உலமாக்கள் பார்த்திருப்பாங்களா? ذالک الرجل இல்ல, ஹாதர் ரஜுல், அந்த மனிதரை பத்தி நீங்க என்ன சொல்லிக் கொண்டிருந்தீங்க என்று வந்து இல்ல, இவர்களை பத்தி என்ன சொல்லிக் கொண்டிருந்தீங்க. அது அர்த்தம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மூமினுடைய கபர்ல ஹாதிர் ஆவாங்க. அவர்களை பார்த்து தான் இந்த கேள்வி கேட்கப்படும், இவர்களை பத்தி என்ன சொல்லிக் கொண்டிருந்தீங்க. இப்போ ஒருவர் மர் ரப்புக்கல, ரப்பி அல்லாஹ் என்று சொல்லிட்டான், மா தீனுக்க தீனியல் இஸ்லாம் என்று சொல்லிட்டான் என்று வெப்பமே. ஆனா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ரெகக்னைஸ் பண்ண இல்ல, அவர்கள் யார் என்று தெரியா என்று சொல்லிட்டா, where is the success? அப்ப சக்சஸ் பெற்றுக்கொள்ளத்துக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வசீலாவா இருக்கிறாங்க. சரி, மறுமை நாள்ல என்ன நடக்கும்? அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்கள் அத்தனை பேரும் டிரெக்டா கபர்ல இருந்து எழுப்பாட்டிட்டு ஸ்வர்கத்துக்கு அனுப்புறானா? டிரெக்டா அப்படி நடக்காது. நரகவாதிக்கு டிரெக்டா நரகத்துக்கு அனுப்புவானா? அப்படி நடக்குது இல்ல. ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை ஆரம்பிப்பாங்க. அவங்க ஷஃபாத் செஞ்ச பிறகு மற்ற நபிமார்கள் ஷஃபாத் செய்வாங்க. சஹாபாக்கள், அஹ்லுல் பைத், அதே போல மகா பெரும் உலமாக்கள் ஷஃபாத் செய்வாங்க. அவுலியாக்கள் ஷஃபாத் செய்வாங்க. ஹாஃபிஸ்மார்கள் ஷஃபாத் செய்வாங்க. ஹாஜி ஷஃபாத் செய்வாங்க. சின்ன பிள்ளைகள் வஃபாத் ஆகிறாங்களே, அவர்களும் ஷஃபாத் செய்வாங்க. அப்ப அத்தனை பேருடைய ஷஃபாத்துக்கு சபபு யாரு? சய்யிதுனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஷஃபாத்தை ஆரம்பிச்ச பிறகுதான் மற்ற நபிமார்களும் ஷஃபாத்தை ஆரம்பிப்பாங்க, அவுலியாக்களும் ஷஃபாத் செய்வாங்க. அவர்களுடைய ஷஃபாத்தை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிய சொர்க்கத்துல நுழைய வைப்பார். சில ஆட்களுக்கு நரகத்துக்கு போறதுக்கு கட்டளை வந்திருக்கும். ஆனா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்துடைய பரக்கத்தை கொண்டு அவர்களை நரகத்துக்கு போக வைக்காம சொர்க்கத்துல நுழைய வைப்பான். சிலவர்களுக்கு உதாரணமா ஒரு அஸாப் 1000 வருஷம் என்று வைப்பமே. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தை கொண்டு அந்த 1000 வருஷத்துல குறைச்சிட்டு 500 வருஷமோ 100 வருஷம் அஸாபை கொடுத்துட்டு சொர்க்கத்துல நுழைய வைப்பாங்க. இப்ப பல முறையில ஷஃபாத் இருக்கு. இதுல என்ன விளங்குது? துனியால நாங்க வந்த காரணம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபர்ல சக்சஸ் என்று பேரை பெற்றுக் கொள்றதுக்கு சபபு யாரு? ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமை நாள்ல சொர்க்கத்துல நுழையத்துக்காக சபபு யாரு? சய்யிதுனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் வசீலா மூலமா தான் வச்சிருக்கு, ஒரு சபபா வச்சிருக்கு. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாங்க? நாங்க பள்ளியில நுழையிறோமா, துஆ சொல்லி கொடுத்தது யாரு? ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளியில இருந்து வெளியாவரும் படிச்சு கொடுத்தது யாரு? ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்கு நுழையிறோம், என்ன துஆ ஓதணும்? ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. வீட்டுல இருந்து வெளியாவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் படிச்சு கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல நாங்க தூங்க போகல கேட்கிற துஆ, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா, இதும் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு துஆவை படிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இதும் ஸஹீஹுல் புகாரில வாரது. தூங்க போகல பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉ. மஃபூம் எப்படி என்று கேட்டா, யா அல்லாஹ் உன்னுடைய நாமத்தை கொண்டு தான் நான் படுக்க போறேன். யா அல்லாஹ் நான் காலையில எழும்பினாலும் உன்னுடைய கிருபை கொண்டு தான் எழும்ப போறேன். பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉ. இன் அம்சக்த நஃப்ஸி, யா அல்லாஹ் தூக்கத்துல என்னுடைய ரூஹை நீ கபுல் பண்ணிட்டா, கபுல் ரூஹ் எடுத்துட்டா, ஃபர்ஹம்ஹா மன்னிப்பாயாக. எவ்வளவு அழகான துஆ. இந்த துஆ பாடமா இருந்தா மிச்சம் நல்ல பாடம் இல்லாட்டா இது அர்த்தம் விளங்குது. யா அல்லாஹ் உன்னுடைய நாமத்தை கொண்டு படுக்க போறோம், இந்த தூக்கத்துல மௌத்தை கொடுத்துட்டா, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, ஃபர்ஹம்ஹா. வ இன் அர்ஸல்தா, யா அல்லாஹ்
என்னைய மறுக்க நீ எழுப்பாட்டிட்டா, என்னுடைய ஈமானை பாதுகாப்பாயாக, என்னுடைய ரூஹை ஈமானை பாதுகாப்பாயாக. இந்த துவா போதும். ஆனால் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை ஆட் பண்ணிருக்கிறாங்க. என்ன வார்த்தை? ஃபஹ்ஃபத்ஹா பிமா தஹ்ஃபத் பிஹி இபாதகஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், உன்னுடைய நல்லடியார்களை எப்படி நீ பாதுகாப்பு கொடுக்கிறாயோ என்னுடைய ஈமானை பாதுகாப்பாய். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை பாதுகாக்கிறதுக்காக நாங்க எங்க ஈமானுக்காக துவா கேட்க வேண்டும். அந்த துவால நல்லடியார்களோட விஷயத்தை சொல்லிருக்கிறாங்க. யா அல்லாஹ், எப்படி நல்லடியார்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கிறாயோ என்னையும் பாதுகாப்பு கொடுப்பாயாக, என்னுடைய ஈமானை பாதுகாப்பாயாக. இப்ப ஈமானை விட ஏதாவது சிறந்த விஷயம் இருக்கும்? ஒருவர்கிட்ட பணம் இருக்கலாம், பெரிய வெல்த் இருக்கலாம், அவர் ஹெல்தியா இருக்கலாம். whatever is said and done, மௌத் நேரம் ஈமான் இல்லாட்டி பொறுமதியா? இன்னொருத்தர் கையில வசதி இல்ல, ஆனா ஈமான் உறுதியா இருக்கி மௌத் நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரை கொண்டு அவர்களுடைய திருமுகத்தை பார்த்துட்டு குத்துபு நாயகத்தை பார்த்துட்டு துனியால போற பாக்கியம் கிடைச்சிட்டா அவரை விட பணக்காரன் யாரும் இருக்கிறாங்க? அவரை விட சிறந்தவங்க யாரு? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை பாதுகாக்கிறதுக்காக நல்லடியார்களுடைய வசீலாவை கொண்டு துஆ கேட்கிறதுக்கு சொல்லி இருக்கிறாங்க. இதுல என்ன விளங்குது? நல்லடியார்களுடைய ஒரு மகாம் அல்லாஹ் தபாரக வ தஆலா பார்வையில இருக்கு. எந்த அளவுக்கு என்று கேட்டா, நபி சய்யிதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி அவர்களோட பரக்கத்தை கொண்டு நாங்க மூமினா இருக்கிறோம், மூமினா போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நபிமார்கள் எப்பயுமே ஈமானோட தான் இருப்பாங்க. அவங்க துனியா விட்டு மறைறதும் ஈமானோட தான். ஏன் அவங்க மறைய போக்கல, துனியா விட்டு போக்கல, மலக்குல் மௌத் எங்ககிட்ட வந்து ரூல் எடுக்கிற மாதிரி அவங்க கிட்ட எடுக்க மாட்டாங்க. முதலாவது நபிமார்கள் கிட்ட இஜாசத்தை எடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு நான் வந்திருக்கிறேன், நீங்க இஜாசத்தை கொடுத்தா உங்களோட ரூஹ் முபாரக்கை நான் பெற்றுக்கொள்கிறேன். அவர்களுடைய இஜாசத்தை கொடுத்த ரூஹ் பெற்றுக்கொள்ளப்படும். இப்ப இஜாசத் கேட்கப்படுகிற அர்த்தம் என்ன? they are always believers. அவங்க எப்பயுமே முழுமையாக இருக்கிறது. இப்ப நபிமார்கள் they are always believers. இதுல குர்ஆன் ஷரீஃப் ஆதாரத்தில் நாங்க பார்த்தோம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்த நாள்ல இருந்து அவங்க ஈமானோட இருந்தாங்க என்று குர்ஆன் ஷரீஃப் விளக்கம் இல்லை. சையதுனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பவத்தை எடுத்து பாருங்க, ஈமானோட தான் இருந்தாங்க. சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கிரேடல் இருக்க போக்கிலே சொன்னாங்க தானே, இன்னி அப்துல்லாஹ் ஆதானியல் கிதாப வ ஜஅலனி நபிய்யா, நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ் எனக்கு கிதாபை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் என்னை நபியாக்கி இருக்கான். எப்ப சொன்னாங்க? when he was still in the cradle. அப்ப இது அர்த்தம் என்ன? நபிமார்கள் பிறந்த நேரத்துல இருந்தே ஈமானோட தான் இருக்கிறாங்க. அப்ப துனியா விட்டும் ஈமானோட தான் போறாங்க. அவங்க ஈமான்ல தான் எப்பவுமே இருப்பாங்க. ஆனா எங்கட பாடத்துக்காக ஒரு துஆவை அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அந்த துஆ குர்ஆன் ஷரீஃப்ல இருக்கு. தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், மூமினா என்னைய மௌத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், சாலிஹீன்களோட என்னைய சேர்த்து வைப்பாயாக. நபியை விட சாலிஹ் யாராவது இருக்கிறாங்க? அவர்களை விட சிறந்தவங்க யாரும் இருக்கிறாங்க? இல்ல. அப்ப அவர்களுடைய இந்த துஆ எங்களுக்கு ஒரு பாடம் என்ன? எப்பயுமே நாங்க ஈமானோட மௌத்தா போவதுக்காக அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். அதே போல சாலிஹீனோட சேர்ந்து இருக்கிறதுக்காக அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டுக்கொண்டு இருக்குது. இப்ப சாலிஹீன் வார்த்தை வரத்துக்கு தேவையே இல்லை. சில ஆட்கள் பேசுற மாதிரி அவுலியாக்கள் தேவையில்லை, நல்லடியார்கள் தேவையில்லை, வசீலா தேவையில்லை. அப்படி சொல்றவங்களுக்கு நாங்க கேட்கிற கேள்வி, அப்படி தேவை ஒன்றை வெளிநாட்டி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சாலிஹீனை பத்தி எதுக்கு பேசியிருக்கிறான்? அவர்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கு எதுக்கு சொல்லியிருக்கிறான்? சூரத்து தௌபால யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்கள், தக்வாவை பெற்றுக் கொள்ளுங்கள். தக்வா வந்த பொருள் அவர் விட பாக்கியசாலி யார்? ஒருத்தர் தக்வாவை பெற்றுக்கொண்டால் அது அர்த்தம் பாவத்தை விட்டு தூரமா இருக்கிறான், நல்ல அமல்களை செய்கிறான். சந்தேகமான அமல்கள் எதுல சந்தேகம் இருப்பது கூடுமா கூடாதா அதை விட்டும் பிரிவென்ட் ஆகிக்கொண்டு இருக்கிறான். தக்வா பெற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான், கூனு மஅஸ்
நல்லடியார்களோட சேர்ந்து இருங்க. இது அர்த்தம் எப்படி? இதுக்கு விளக்கம் என்ன? எவ்வளவு நாட்கள் சொல்லுவாங்க, தக்குவா ஒருத்தர் பெற்றுக்கொண்டா. ஆனா ஷைத்தான் முயற்சி பண்ணதுக்கு எப்பயுமே இருக்கிறான் தானே, ஈமானை இல்லாமக்கிறதுக்காக. இன்றைக்கு பொண்ணை விட அதிகமா தொழுறவர் யாருமே இல்லையே இந்த ஊர்ல, பெருமை வந்துடும். பொண்ணை விட அதிகமா குர்ஆன் ஓதுறவர் யாரும் இல்லையே, பெருமை வந்துடும். சதகா செய்த இந்த ஊர்ல உனே போல யாருமே இல்லையே, அப்படி எந்த வந்துட்டா பெருமை வந்துடும். இந்த மாதிரி விஷயம் வராம இருக்கிறதுக்காக, பாதுகாப்புக்காக நல்லடியார்களோடு சேர்ந்து இருங்கள். இப்ப நல்லடியார்கள் தேவை இல்லை என்று சொல்றவங்க குர்ஆன்ல இந்த ஆயத்தை பார்க்கறது இல்லை. எதுக்கு அல்லாஹ் கூறுனா அஸ்ஸாதிகின் சொல்லிருக்கான்? சரி, ஒரு ஆயத்து மட்டுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. யாராவது ஒருவர் நல்ல அமல்களை செஞ்சிட்டார், ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அவர்கள் சாலிஹான அமல் செய்றவங்க ஈமானோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற மதிப்பை கொண்டு, இல்லாட்டி ஷைத்தானும் இபாதத்தாலியே தான் இருந்தான். சாலிஹான அமல் செய்யாதவனா ஷைத்தான், இப்லீஸ். ஆனா நபியுடைய அதப் இருக்கல, அதபோடு ஒழுங்கான ஒழுக்கமோடு ஈமானோட யார் அமல் செய்றாங்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், அவங்க மூமின்கள். ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. இந்த நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பான ஹயாத்தை கொடுக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வே சொல்றான், நல்லடியார்களுக்கு நான் சிறப்பான ஹயாத்தை கொடுக்கிறேன். இப்ப சிறப்பான ஹயாத் அர்த்தம் என்ன? கபர் ஷரீஃப்ல போன போறோம், கேட்கிற சக்தி இல்லாட்டி சிறப்பா? கபர் ஷரீஃப்ல போன போறோம், நாங்க ஃபாத்தியாவோட வாரம் இப்ப சையீதி பாதிபி மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜியாரத்துக்கு வந்திருக்கோம். அவங்களுக்கு விளக்கம் இல்லாட்டினால இங்க இருக்கிறது, அப்படி விளக்கம் இல்லாட்டி சிறந்த வாழ்க்கையை எப்படி சொல்லலாம்? ஆனா அல்லாஹ் சொல்றான், ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. நாங்க அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்கவா, இவர்கள் சொல்ற விஷயத்தை கேட்கவா? அல்லாஹ்வுடைய கலாம் அடிப்படையில அவுலியாக்கள் சிறந்த வாழ்க்கையில் இருக்கிறாங்க. கபருடைய வாழ்க்கை அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில இந்த துனியா மூமின்களுக்கு ஜெயில் தனி. இப்ப ஜெயிலை விட்டு விடுதலை கிடைச்சிட்டா ஒருத்தர் ஃப்ரீ ஆகிடுவார்கள். இந்த ஜெயில இருந்துட்டு அவுலியாக்களுக்கு கொடுத்த சக்தி எப்படி என்று கேட்டா, குத்துபுல் அக்தாப், ஃபர்துல் அஃபராத், கௌசுல் அகவாத், அபு முஹம்மத் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் சொல்றாங்க, நதர்து இலா பிலாதில்லாஹி ஜம்அன் கஹர்கலத்தின் அலா ஹுக்ம் இத்திஸாலி. அல்லாஹ்வுடைய அத்தனை சிட்டிஸையும் நான் என்னுடைய கையில மஸ்டர்ட் சீட் வச்சு பாக்குற மாதிரி இந்த உலகத்தை பாக்குறேன்னு குத்துபுல் நாயகம் சொல்றாங்க. இது எப்ப சொன்னாங்க? துனியாவோட வாழ்க்கையில சொன்னாங்க. இப்ப ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அல்லாஹ் அவர்களுக்காக சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கிறாங்க. எந்த மாதிரி சிறப்பான வாழ்க்கை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸுடைய மஃஹூம், ஒரு நல்லடியார் துனியா விட்டு மறைஞ்சிட்டா, துனியா விட்டு போன பொருள் அந்த பர்ஸஹுடைய வாழ்க்கை இருக்கு. அவர்களோட அந்த வாழ்க்கையில அவங்களோட பார்வையில இந்த முழு உலகம் லைக் a womb of the mother, ஒரு தாயுடைய மூண்ட அளவுக்கு தான் இந்த உலகமை பார்க்கிறாங்க. இந்த உலகத்தை ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படை. அப்ப குத்துபுல் அக்தாப் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு துனியாவுடைய வாழ்க்கையிலே துனியாவை எப்படி பார்த்தாங்க? மஸ்டர்ட் சீட் மாதிரி பார்த்தாங்க. இப்ப துனியாவே இவ்வளவு வாழ்க்கை, இவ்வளவு பெரிய துனியாவை இப்படி பார்த்தாங்க, ஒரு மஸ்டர்ட் சீட் அளவுக்கு இவ்வளவு பெரிய துனியாவை. இப்ப துனியாவே இவ்வளவு ஆகுது. அப்ப எவ்வளவு லேசா குத்துபுல் நாயகம் இன்றைக்கு இந்த மஜ்லிஸை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. இது ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படை. அதே போல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சக்தியை கொடுத்திருக்கிறார். நான் கொலப்புல இருப்பேன், இங்க வாரத்துக்கு நியத்தை வச்சு வந்துட்டேன். ஆனா அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பாதிலி மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சக்தியை கொடுத்திருக்கிறான். அவங்களுக்கு விளங்குது யார் வாராங்க என்று. ஏன் துனியாவை எப்படி பார்க்கறாங்க? லைக் a womb of the mother. அப்ப அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய நல்லடியார்களை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டான், சிறப்பான வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கிறாங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுக்கு கிடைக்கிற ரிஸ்கை பத்தி, எங்களுக்கு கிடைக்கிற வெற்றியை பத்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்ல சில கேட்டகரிஸ் இருக்கு. அவுலியாக்கள்ல அப்தால் என்ற ஒரு கேட்டகரி இருக்கு, குத்துப் என்ற ஒரு கேட்டகரி இருக்கு, கௌஸ் என்ற கேட்டகரி இருக்கு, ஃபர்த் என்ற கேட்டகரி இருக்கு.
அப்ப இந்த அபுதால் அவுலியாக்களோட கேட்டகரியில உள்ள அபுதாலை பத்தி ஹதீஸ்ல வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிஹிம் தகூமுல் அர்த். இந்த நல்லடியார்களோட பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா பூமியை எஸ்டாப்லிஷ் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. வபிஹிம் துன்சரூன். இவர்களை இந்த பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுக்கிறாங்க. வபிஹிம் துர்ஸகூன். இவர்களோட பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை கொடுக்கிறாங்க. நாங்க இங்க வாழ்ற பூமி அல்லாஹ் எஸ்டாப்லிஷ் பண்ண காரணம் இந்த நல்லடியார்கள். எங்களுக்கு கிடைக்கிற ரிஸ்க் நல்லடியார்களோட மூலமா, அவங்களோட சபதை கொண்டு எங்களுக்கு கிடைக்கிற வெற்றி அவுலியாக்கள் வச்சு அல்லாஹ் தஆலா தாரன் என்று நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுது. இப்ப நாங்கள் லேசா விளங்கிக் கொள்ள வேண்டும். யாரை கொண்டு அல்லாஹ் தஆலா வெற்றியை தாரானோ அவர்களோட பொருட்டால், யா அல்லாஹ் இந்த நல்லடியார்களோட பரக்கத்தை கொண்டு தான் நீ வெற்றியை தாரை, இந்த வெற்றி அதிகமாக எங்களுக்கு தருவாயாக, இப்படி வசீலா வச்சுட்டு துஆ கேட்கிறது எப்படி ஷிர்காகும். இவர்களோட பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ரிஸ்கை தாரான். யா அல்லாஹ் என்னுடைய ரிஸ்கை பாகபி மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸீலாவை கொண்டு விசாலமாக்கி தருவாயாக என்று சொன்னா எப்படி ஹராமாகும்? அவுலியாக்களோட பரக்கத்தை கொண்டு தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு ஹெல்த் அத்தனையும் கொடுத்திருக்கிறார். அப்ப அவுலியாக்களோட பொருட்டால் துஆ கேட்கிறது இது ஷிர்கோ பித்அத்தோ ஹராம் இல்ல, இது ஹதீஸ் அடிப்படையில வந்த விஷயம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவுலியாக்களை நம்பாதவங்க இது கூடாது அது கூடாது, ஆனா குர்ஆன் ஷரீஃப் போதும் ஹதீஸ் போதும் என்று சொல்றாங்க. இந்த குர்ஆன் ஹதீஸ்ல தான் அவுலியாக்களை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னல்லாஹ லா யத்ஃபஉ பில் முஸ்லிமி ஸாலிஹ் அம் மிஅத் அஹ்லி பைத்தின் மின் ஜீரானிஹில் பலா. அல்லாஹ் தஆலா அவனுடைய ஒரு வலியை பரக்கத்தை கொண்டு, ஒரு நல்லடியார்களுடைய பரக்கத்தை கொண்டு சரௌண்டிங்ல வாழ்ற 100 வீடுகளுடைய மக்களை பலா முசீபத்தை விட்டு பாதுகாப்பு கொடுக்கிறான். யாருடைய பரக்கத்தை கொண்டு? ஒரு அவுலியாட பரக்கத்தை கொண்டு. ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கிறதா இருந்தால் 100 வீடுகள் 500 பேர். 500 பேருக்கு அல்லாஹ் தஆலா பலா விட்டு பாதுகாப்பு கொடுக்கிறான் ஒரு அவுலியாட பரக்கத்தை கொண்டு. ஹதீஸ்ல வர விஷயம், குர்ஆன் ஷரீஃப்ல தஃப்சீர்ல வர இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை பார்க்கறாங்க இல்லையா? குர்ஆன் போதும் ஹதீஸ் போதும், இது குர்ஆன் ஹதீஸ்ல வந்த விஷயம் தானே. அதே போல அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லியிருக்கிறான், சூரத்துல் மர்யம்ல வருது, இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு வுத்தா. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்காக அல்லாஹ் தஆலா மக்களுடைய இதயத்திலே ஒரு முஹப்பத்தை உண்டாக்குறான். இன்றைக்கு பாகபி மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துன்யா விட்டு மறைஞ்சு கிட்டத்தட்ட 160 வருஷம் ஆயிட்டு. இன்றைக்கும் இவர்களுடைய பேர் விட்டவங்க இருக்கிறாங்க, தன்னை முஹப்பத் செய்யறவங்க இருக்கிறாங்க, தன்னை இவங்க தர்பார்ல ஜியாரத்துக்கு வரவங்க இருக்கிறாங்க. இந்த முஹப்பத் 100 வருஷம் ஆயிட்டு எங்களுடைய இதயத்துல இருக்கு. இது அர்த்தம் என்ன? அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்று சொல்லதுக்கு ஆதாரம் இல்லையே. இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு வுத்தா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்காக அல்லாஹ் தஆலா மக்களுடைய இதயத்திலே முஹப்பத்தை வைக்கிறார். சையதுனா இமாம் ஷாபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்டத்தட்ட 700 இயர்ஸ். சையதுனா இமாம் சையத் அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 900 இயர்ஸ். சையதுனா ஹாஜா முஈனுddin சிஷ்தி 800 வருஷம் ஆகிட்டு. சையதுனா ஷாஹுல் ஹமீத் நாகூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 400 வருஷம் ஆகிட்டு. இதுவரைக்கும் அவர்களை ஆதரிக்கிறவங்க இருக்கிறாங்க. தந்த முஹப்பத்தை வச்சது யாரு? எங்களுடைய முயற்சி கொண்டு இல்லை, அல்லாஹ் தஆலா கொடுத்த முஹப்பத். சையதுனா குத்புல் அக்தாப் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு 900 வருஷம் கிட்டத்தட்ட. இன்றைக்கும் அவங்களோட மனாகிபை ஓதுறீங்க. இங்க மட்டுமா நீங்க ஓதுங்க காட்ட வைக்கணும் இல்லையே? ஸ்ரீலங்கா பூரா ஓதுறாங்க. உலக பூரா எங்கெங்க சுன்னத்துல் ஜமாத் மக்கள் வாழ்றாங்களோ குத்புல் அக்தாப் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைக்கிறாங்க. இப்ப 900 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆகி முடிஞ்சு அப்பையும் அவர்களுடைய முஹப்பத் எங்களுடைய இதயத்துல இருக்குதானே. இந்த முஹப்பத்தை கொடுத்தது யாரு? அல்லாஹ் தபாரக வ தஆலா. ஆதாரம் சூரத்துல் மர்யம், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு வுத்தா. இந்த ஆயத் அடிப்படையில் ஒரு ஹதீஸ் ஒன்று வருது தஃப்சீர்ல, சஹீஹ் முஸ்லிம்ல வர ஹதீஸ். அல்லாஹ் தஆலா ஒருவரை நேசிச்சா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கட்டளை கொடுப்பான், இவரை நான் நேசிக்கிறேன், நீங்களும் இவர்களோட முஹப்பத் வையுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குமார்கள் மத்தியில வானத்துல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இன்னாரை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசிக்க வேண்டும். அந்த மலக்குமார்களும் அவுலியாக்களை நேசிப்பாங்க.
அதுக்கப்புறம் ஹதீஸ்ல வார வார்த்தையோட மஃப்ஹூம் எப்படி என்று கேட்டா, துனியால உள்ள வாழ்க்கை வாழ்ற மக்களுடைய இதயத்துல அல்லாஹ் தஆலா இவர்களுடைய கபூலை வச்சு கொள்வாங்க. இவர்களுடைய மஹப்பத் எங்களுடைய இதயத்துல அல்லாஹ் வைக்கிறான் என்று ஹதீஸ்ல வருது. இப்ப அவுலியாக்களோட மஹப்பத் எங்கட முயற்சியை கொண்டு இல்ல, அல்லாஹ்வுடைய கிஃப்ட் உண்டு. இப்ப யாருடைய இதயத்துல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களோட முஹப்பத் இருக்கும், அவங்க அல்லாஹ்க்கு அதிகமா சுக்ர் செய்யவே, யா அல்லாஹ் யாரை நீ நேசிக்கிறாயோ அவர்களுக்கு முஹப்பத் செய்யறதுக்காக எங்களுக்கு நீ பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாய். அதே போல யாருடைய இதயத்துல அவுலியாக்களோட முஹப்பத் இல்லையோ அவங்க கவலைத்தானே பட வேண்டும். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை நாங்க நேசிக்கிறது இல்லை என்று அவங்க தான் கவலைப்பட வேண்டும். ஆனா இங்க என்ன நடக்குது, முஹப்பத் வச்சவங்களை பார்த்துட்டு நீங்க ஷிர்க் செய்றீங்க, நீங்க பிதாத் செய்றீங்க, அவங்க அவங்களை பத்தி கவலைப்பட வேண்டும். அதுக்கு மாற்றமா எங்களே அவங்க பிளேம் பண்றாங்க. ஆனா கிளைம் என்ன, we are following the Quran, we are following the hadith. in reality குர்ஆனோட தொடர்பு இல்ல, ஹதீஸோட தொடர்பு இல்ல. ஏன் குர்ஆன் ஹதீஸோட தொடர்பு இருந்தா நல்லடியார்களுடைய தொடர்பு வச்சு இருப்பாங்க. அதே போல அல்லாஹ் சொல்றான் சூரா லுக்மான்ல, இத்தபிஅ ஸபீல மன் அனாப இலைய, யார் என்னுடைய பாதையில இருக்கிறாங்களோ அவர்களை ஃபாலோ பண்ணுங்க என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப ஃபாலோ எப்படி பண்றது? அவர்களுடைய வாழ்க்கையை பத்தி தெரியாம ஃபாலோ பண்ண முடியுமா? ஃபாலோ பண்ணதுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும், தெரிஞ்சு கொள்வதற்காக கேட்க வேண்டும், கேட்கறதுக்காக பேச வேண்டும், பேசுறதுக்காக மஜ்லிஸை வைக்க வேண்டும். அப்ப இப்படி மஜ்லிஸ் அவுலியாக்கள் சம்பந்தமா வைக்கிறது, மனாகிப் வைக்கிறது, அவங்களோட லைஃப் ஸ்டைலை பத்தி பேசுறது, இது குர்ஆன் ஷரீஃப் அடிப்படையில பேசினா தானே கேட்பாங்க, கேட்டா தானே அமல் செய்வாங்க. அமல் செஞ்சா தானே இத்தபிஅ ஸபீல மன் அனாப இலை அந்த ஆயத்துக்கு அமல் இருக்கும். இந்த நல்லடியார்களை பத்தி பேசுறது bid'at இல்ல, in light of Quran, in light of Hadith, this is absolutely proven. இப்ப அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு கொடுக்கிற ரிஸ்க் நல்லடியார்களோட பரக்கத்தை கொண்டு, இப்ப நாங்க இவர்களோட பொறுப்பா, யா அல்லாஹ் இவர்களை கொண்டு நீ எங்களுக்கு ரிஸ்கை தாரை, எங்களோட ரிஸ்கை விசாலமாக்கி தருவாயாக, இவங்களோட வசீலாவை கொண்டு எங்களுக்கு பரக்கத்தை தருவாயாக, இவங்களோட வசீலாவை கொண்டு எங்களோட பாவத்தை மன்னிப்பாயாக. இப்படி துஆ கேட்கிறது ஷிர்க்கும் இல்ல, பித்அத்தும் இல்ல, ஹராம் இல்ல, மக்ரூஹும் இல்ல. On the other hand, this is absolutely permissible in light of the Quran, in light of the hadith of Rasul Kareem sallallahu alaihi wasallam. இப்போ ஒரு கேள்வி ஒன்று வரலாம். அல்லாஹ் தானே குர்ஆன்ல சொல்றான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், எனக்கு கேளுங்க நான் கொடுப்பேன், நான் கபூல் செய்வேன். இப்போ அல்லாஹ் டைரக்டா கேட்க சொன்ன பிறகு நீங்க எதுக்கு யா அல்லாஹ் இவர்களோட பொருட்கள் தாண்டி கேட்கறீங்க? இப்படி ஒரு கேள்வி கேட்டா பதில் குர்ஆன்ல இருக்கு. உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், எனக்கு கேளுங்க நான் துஆவை கபூல் செய்வேன். இப்ப யா அல்லாஹ் இவங்களோட மூலமா தருவாயாக என்று அல்லாஹ் கிட்ட நாங்க கேட்கிறோம். அப்ப நான் அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம், அப்ப எதுக்கு கூடாது என்று சொல்றீங்க? யா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வசீலாவை கொண்டு எங்களுக்கு அவர்களுடைய ஷஃபாத்தை தருவாயாக அல்லாஹ் கிட்ட கேட்கிறீங்க. எப்படி ஹராமோ? இப்ப உதுஊனி அஸ்தஜிபு லக்கும் மாற்றம் இல்லை. அதே நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே நல்லடியார்களுடைய வசீலாவை கொண்டு துஆ கேட்கிறதுக்கு எங்களுக்கு படிச்சு கொடுத்திருக்காங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஹக்கி ஸாயிலீன அலைக, யா அல்லாஹ் உனக்கு யார் யார் கேட்கிறாங்களோ அவங்களோட பொருட்டால் நான் கேட்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பாடத்தை படிச்சு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றனே, இந்த ஹதீஸை பத்தி சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது தஈஃபான ரிவாயத், எந்த விஷயத்தை அவங்க ஏற்றுக்கொள்றது இல்லையோ அது தஈஃப், இல்லாட்டி அது ஃபேப்ரிகேட்டட் மௌதுஆக இருக்கும். ஆனா குர்ஆனை பத்தி தஈஃப் என்று சொல்லலாமா, ஃபேப்ரிகேட்டட் சொல்லலாமா? அல்லாஹ் தானே சொல்றான், வபதஹு இலைஹில் வஸீலா, அல்லாஹ் பக்கம் நீங்க வசீலா மூலமா வாங்குங்க அல்லாஹ் தானே சொல்றான். அப்ப வசீலா மூலமா வாங்குங்க அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலாவை வச்சு துஆ கேளுங்க என்று சொல்றாங்க. இப்ப இப்படி வரப்போக்கல நாங்க அல்லாஹ் கிட்ட யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று சொன்னா இதுவும் சரி. யா அல்லாஹ் உன்னுடைய நபீக பரக்கத்தை கொண்டு பாவத்தை மன்னிப்பாயாக என்று சொன்னா இதுவும் சரி. இது ரெண்டு ஆயத்துல நாங்க அமல் செய்யறது. உதுஊனி அஸ்தஜிபு லக்கும் அமல் செய்யணும், வபதஹு இலைஹில் வஸீலா ஆயத்துல அமல் செய்யணும். ஆனா அவங்க இது கூடாது என்று சொல்லிட்டு இந்த ஆயத்துல அமல் செய்யறது இல்ல. ஆனா கிளைம் என்ன, we are following the Quran, we are following the hadith. இப்ப இன்னொரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. சரி, டெய்லி தொழுகையில ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று சொல்றீங்க தானே, யா அல்லாஹ் ஒன்னே தான் வணங்குறோம், உனக்கிட்டே தான் நாங்க கேட்கணும். இப்ப எதுக்கு அவுலியாக்கள் தர்பார்ல வாரீங்க? இதுக்கு ஒரு பதில் என்னன்னு கேட்டா, வ ஈயாக்க நஸ்தஈன் அவுலியா மட்டுமே எல்லா இடங்களும் யா அல்லாஹ் ஒன்னே வணங்குறோம் and we seek only your assistance.
அப்ப ஒன்லி யோர் அசிஸ்டன்ஸ்ல எதுக்கு அவுலியாக்கள் மட்டும் எக்ஸெப்ஷன்? ஏன் மற்றவங்களுக்கு உதவி கேட்கறது அது வராதா? தொழுகைக்கு போறோம், நான் உங்ககிட்ட ஒரு உதவி என்று கேட்டா அதுவும் வழியாக்கள் ஸ்டாண்ட் மாற்றம் தானே. நபிமார்கள் அவுலியாக்கள் மட்டும்தான் இந்த ஆயத்துல கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. இல்லையே வழியாக்கள் ஸ்டாண்ட் அன்ரெஸ்ட்ரிக்டட். திஸ் இஸ் முத்தலக். இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையே, இப்படித்தான் கேட்கலாம் அப்படி கேட்கக்கூடாது. இல்ல வழியாக்கள் ஸ்டாண்ட் ஒன்னுக்கிட்டே தான் உதவி கேட்கிறது. ஆனா தொழுகை முடிஞ்சோடனே ஹஜ்ரத் எனக்கு ஒரு லோன் ஒன்று தருவீங்களா? இது ஒரு உதவி தானே. என்ன இந்த பிரச்சனைக்காக ஒரு சப்போர்ட் ஒன்று பண்றீங்களா? இது ஒரு உதவி தானே. ஆனா இதே விஷயம் அவுலியாக்கள் கிட்ட சொன்னா ஷிர்க் வழியாக்கள் ஸ்டைன் ஆயத்து வருது. ஆனா மத்தவங்க இது கேட்க போகிற அந்த ஆயத்து வருது இல்லையே. அதுக்கு பதில் சொல்லுவாங்க, இல்ல அல்லாஹ் தஆலா இவர்களை சபபா வச்சிருக்கிறான் தானே, அதுக்காக இவங்ககிட்ட நாங்க கேட்கிறோம். இப்ப அல்லாஹ் தஆலா இவர்களையும் சபபா வச்சிருக்கிறான் என்று நான் சொல்லல, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிஹிம் தக்கூமுல் அர்த், இவர்களோட பரக்கத்தை கொண்டுதான் பூமி எஸ்டாப்லிஷ் ஆகிருக்கு. பிஹிம் துர்ஸகுன், இவங்களோட பரக்கத்தை கொண்டுதான் அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கிறார். இவங்களோட பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா மழை பெய்ய வைக்கிறார். இவங்களோட பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுக்கிறார். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொருள் அதை நீங்க நம்பாட்டி அர்த்தம் இருக்கா? we are following the hadith என்று சொல்றது அர்த்தம் இருக்கா? அதே போல இன்னொரு விஷயத்துக்கு வரும். குர்ஆன்ல வருது فإنك لا تسمع الموت. நபியே உங்களால மையத்துக்கு கேட்க வைக்க முடியாது என்று வருது. அப்ப நீங்க எதுக்கு யா ரசூலல்லாஹ் சொல்றீங்க, எதுக்கு யா முஹய்யத்தீன் சொல்றீங்க? அவங்க கேட்க மாட்டாங்க தானே. இந்த ஆயத்துக்கு கொஞ்சம் பேச போனார், 5 நிமிஷம் போவாங்க, நேரம் இருக்க தெரியாது. பரவாயில்ல, இந்த ஆயத்தை முழுசா படிக்க சொல்லுங்க. فإنك لا تسمع الموتى, உங்களால மையத்தை கேட்க வைக்க முடியாது. ولا تسمع الصم الدعاء, செவிடுகளுக்கும் கேட்க வைக்க முடியாது. இதா வல்லவு முதுபிரின், அவங்க பேக் சைட்ல ஓட போக்கல அவங்களே கேட்க வைக்க முடியும். சரி, இந்த விஷயம் மையத்தை பத்தி இருந்தா மையத்துக்கு வேறு இருக்கு. ஆனா இது உண்மையான ஒரு மௌத்தா போறவரை பத்தி இருந்தா மௌத்தா போறவர் பின்னால் ஓடுவாரா? ஆயத்தை ஃபுல்லா படிங்கள். فإنك لا تسمع الموتى ولا تسمع الصم الدعاء إذا ولوا مدبرين. அதுக்கு என்ன வருது? وما أنت بهاد العمي عن ضلالتهم إن تسمع إلا من يؤمن بآياتنا فهم مسلمون. ஹபீபே, உங்களுடைய விஷயத்தை கேட்கிறவங்க இந்த காஃபிர் இல்ல மூமின்கள் தான் உங்களுடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப இங்க மையத் என்று சொல்லப்பட்டது வஃபாத்தானவருக்கு இல்ல, காஃபிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. யார் ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு ஈமான் கொண்டாரோ இல்லையோ, அவர்களை பார்த்துட்டு அவங்களுடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ள இல்லையோ, அவங்களுக்கு தான் மையத் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதே ஆயத்துடைய தஃசீர்ல இதே ஆயத் فإنك لا تسمع الموتى, இந்த ஆயத்துடைய தஃசீர்ல முஃபஸ்ஸிருங்க அக்வாலை எடுத்து பாருங்க, ஹதீஸை எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒருவர் நாங்க நம்பாத ஒரு இமாம் இப்னு தைமியா, அவருடைய மாணவர் இப்னு கசீர். இப்னு கசீர் தஃசீர் இப்னு கசீர்ல இந்த ஹதீஸை எழுதியிருக்கிறாங்க. என்ன ஹதீஸ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா மின் அஹதின் யமுர்ரு பிகப்ரி அஹீஹில் முஸ்லிம், யாராவது ஒரு முஸ்லிம் அவருடைய சகோதரன் கபர் கிட்ட போயிட்டு சலாம் சொல்றதா இருந்தா அல்லாஹ் தஆலா சக்தியை கொடுக்கிறான், அவங்க சலாத்துக்கு பதிலை கொடுக்கிறான். இப்ப சலாத்துக்கு பதில் கொடுக்கிறதுக்கு கேட்க சக்தி இருக்கிற சொத்தனுக்கு. அப்ப இந்த ஆயத் அடிப்படையில வந்த ஹதீஸ். சரி சொல்லலாம், நீங்க முஃபஸ்ஸிர் தவறு செஞ்சுட்டாங்க, தவறான ஹதீஸை போட்டுட்டாங்க, இந்த இடத்துல சம்பந்தம் இல்லாத ஹதீஸை போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு மாத்திரமா போவாங்க. அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்றான், فإنك لا تسمع الموتى, உங்களால மையத்தை கேட்க வைக்க முடியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க கேட்கிறாங்க, பதில் கொடுக்கறாங்க. மத்த ரிவாயத்துல நீங்க எவ்வளவு நேரம் கபர் கிட்ட உங்க சகோதரன் கபர் கிட்ட உட்கார்றீங்களோ அந்த நேரம் வரைக்கும் அந்த கபராளிக்கு கண்டென்மெண்ட் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது. ஹதீஸ் வருது, நாங்க எழும்புற வரைக்கும் அவருக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது. இப்ப வாழ்க்கை இல்லாட்டி எங்கால சாட்டிஸ்பாக்சன், வாழ்க்கை இல்லாட்டி எங்கால சலாம் கேட்கிறது, எங்கால பதில் கொடுக்கிறது. அல்லாஹு அக்பர். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போறோம், நாங்க யாரும் அப்ஜெக்ட் பண்ணதுக்கு. அப்ப இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்னாச்சு? முஃபஸ்ஸிரூனே சொல்றாங்க, இந்த குஃபார் தான் முராத், மையத்து முராத் இல்ல, வஃபாத்தாவுங்க முராத் இல்ல. அப்ப இன்னொரு ஆயத்தை எடுத்து வருவாங்க. சரி, இங்க அப்படியா? இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றானே, வமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், கபர்ல வாழ்றவங்களுக்கு உங்களால கேட்க வைக்க முடியாது. அப்ப அங்க கபருடைய வார்த்தை இருக்குதானே, அதுக்கும் தஃசீர்ல இதே தான் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த குஃபார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நீங்க ஆயத்தை ஃபுல்லா கேட்டா, வமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், உங்களால கபர்ல உள்ளவர்களுக்கு கேட்க வைக்க முடியாது. அந்த இல்லாதது, ஆனா நீங்க எச்சரிக்கை செய்யறவங்க. இப்ப கேட்க முடியாது, எப்படி எச்சரிக்கை செய்யுது? ஒருத்தருக்கு கேட்கவே இல்லை, அப்ப எப்படி பயன் காட்டுறது?
என்ன விளங்குது? ஆயத்தை ஒழுங்கான முறையில ஓதுனா விளங்கினம். இங்க வஃபாத்தானவங்க முராத் இல்ல, குஃபார் யாரோட தக்தீர்ல குஃபர் இருக்கோ அவர்களை பத்தி அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்லி இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சரி, இது இன்னும் கொஞ்சம் லேசாக்குவோம். இமாம் புகாரி தவறு செஞ்சாங்கன்னு சொல்லுவீங்க. அப்படி தவறு செஞ்சிருந்தா புகாரி ஷரீஃபை விட்டு போடுங்க, ஓதுங்க. குர்ஆனுக்கு மாற்றமா இமாம் புகாரி சொல்லிருந்தா எதுக்கு புகாரி ஷரீஃப் ஓதுறீங்க? புகாரி ஷரீஃப்ல வார ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்துக்கு போற குஃபாரை எல்லாம் அவங்க ஒரு கிணறுல போட்டாங்க தானே, அவங்களோட மௌத்துக்கு போறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பேசினாங்களா இல்லையா? அபூ ஜஹல், உத்பா, ஷைபா அவர்களை பார்த்து பேசினாங்க. என்ன பேசினாங்க? என்னுடைய ரப் செஞ்ச வாதா அது சரியா இருந்ததா, இல்லாட்டி நீங்க யாரை வணங்கினீங்களோ அவங்க சரியா இருந்தாங்கன்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ், எந்த குஃபாரோட நீங்க பேசுறீங்க, மையத்தோட பேசுறீங்க கேட்பாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுங்க? நீங்க அவர்களை விட அதிகமா கேட்க முடியாது. இப்ப மௌத்துக்கு போற கேட்கிற சக்தி கூடு கண்டு புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ். கடைசியா இன்னொரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாங்க ஒருத்தரை வஃபாத்துக்கு போறோம் அடக்கம் செஞ்சுட்டு போறாங்க தானே மக்கள், போக்கல இன்னஹு லா யஸ்மஉ கரஅன் ஆலிஹிம், நிச்சயமாக ஷுவலி எங்கட கால் பாதர சத்தத்தை அந்த மையம் கேட்குது. எப்ப ரிட்டர்ன் போக்கணும். இப்ப நான் அங்க இருந்து உங்ககிட்ட வந்தா பேசி பேசி வந்தா, நான் பள்ளிக்கிட்ட இருந்து பேசி பேசி வந்தா உங்களுக்கு சத்தம் கேட்காது. அதே நான் பேச்ச கண்டினியூ பண்ணி கிட்ட வந்து பேசினா சத்தம் கேட்கும். ஆனா இங்கிருந்து பேசி பேசி போன சத்தம் குறைஞ்சு கொண்டு தானே போகும். கிட்ட நெருக்கம் இருந்தா சத்தம் கூடி கொண்டு போகும், தூரம் போன சத்தம் குறைஞ்சு கொண்டு போகும். ஆனா அல்லாஹ்வுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போறவர்களுடைய கால் பாதம் சத்தத்தை இந்த மையம் கேட்குது. இது அர்த்தம் என்ன? சின்ன சத்தம் கூட மையத்துக்கு கேட்கிற சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு மூமின் கபர்ல இருந்து சின்ன சத்தம் கேட்கறதுக்கு சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா இருந்தா அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த ஜியாரத்து கிட்ட வந்துட்டு எங்களுக்காக நீங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறீங்க என்று சொல்றது எப்படி ஷிர்காகும்? யா முஹியத்தீன், யா குத்புல் அக்தாப் என்று கூப்பிடுறது எப்படி ஷிர்காகும்? யா ரசூலல்லாஹ் உங்கள் ஹாலனா என்று சொல்றது எப்படி ஷிர்காகும்? அப்ப ஷிர்க் என்று சொல்றவங்க குர்ஆனை ஒழுங்கா படிச்சிருந்தா ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க, ஹதீஸை ஒழுங்கா படிச்சிருந்தா ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. ஆனா கடைசியா நீங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஷிர்க்குக்கு சரியான டெபினிஷனை கொடுங்க, பித்அத்துக்கு சரியான டெபினிஷனை கொடுங்க. என்றைக்கு ஷிர்க்கும் பித்அத்துக்கு சரியான டெபினிஷனை கொடுக்கிறாங்களோ அன்றைக்கு அவர்களும் ஏற்றுக்கொள்வாங்க. யா ரசூலுல்லாஹ் சொல்றது ஷிர்க் இல்லையே, நாங்க யா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்று நம்பவில்லை, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தான் கூப்பிட்டோம். இப்ப அல்லாஹ் என்று நம்பாது எந்த ஷிர்காக போகுது? ஷிர்க்குடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்கு சமமாகிறது. இப்ப நாங்க யா ரசூலுல்லாஹ், யா நபி அல்லாஹ், யா ஹபீப் அல்லாஹ்னு சொல்ற அல்லாஹ் என்று சொல்லலே, அல்லாஹ்வுடைய ஹபீபே, அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்றோம். அவ இதுக்கு ஷிர்க் என்று சொல்றதா? நீங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்று நம்புறீங்களா ஷிர்க் என்று சொல்றதுக்கு? இப்ப ஷிர்க்குடைய விளக்கம் எப்ப சரியான முறையில கொடுக்குறாங்களோ அன்றைக்கு யா ரசூலுல்லாஹ் சொல்றதோ யா முஹியத்தீன் சொல்றதோ ஷிர்க் என்று சொல்ல மாட்டாங்க. பித்அத்துடைய விளக்கம் எப்ப சரியான முறையில கொடுக்குறாங்களோ அன்றைக்கு மீலாது நபி பித்அத் என்றும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிட்டும் செய்யறாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, என்னுடைய உம்மத்துல 73 கூட்டம் வரும், 72 நரகவாதி, 1 சுவர்கவாதி. இப்ப நாங்க அல்ஹம்துலில்லாஹ் கூது மஅஸ்ஸாபிகின் அடிப்படையில, மா அனா அலைஹி வஸஹபி அடிப்படையில சரியான அகீதா சஹாபாக்களோட அகீதால நாங்க இருக்கிறோம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு யா ரசூலல்லாஹ் என்று சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இல்முல் கைப் கொடுத்திருக்கிறாங்க நம்பினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை கேஸ் பண்ண பிறகு ஹயாத்தா இருக்கிறாங்க என்று நம்பினாங்க. இந்த கூட்டம் தான் நம்பது இல்ல. ஆனா claim we are following the Quran. Alhamdulillah, in reality we are the people following the Quran and Hadith, and we have to be away from such people who speak in this manner against the Quran, Hadith and against the beliefs of the Sahaba. Allah Ta'ala நம் அனைவருடைய ஈமானை பாதுகாப்பானாக. அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும் பலா முசீபத்தை விட்டு பாதுகாப்பு கொடுப்பானாக. குறிப்பா அல்லாஹ் தஆலா பலஸ்தீன்ல வாழ்ற முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பானாக. அல்லாஹ் தஆலா சையதி பாஜிதி மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பரக்கத்தை கொண்டு நடக்கிற மஜ்லிஸ் நடத்துறவங்க அத்தனை பேருக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுப்பானாக, ஆஃபியத்தை கொடுப்பானாக. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஈமானோட வாழ்ற பாக்கியம், ஈமானோட மௌத்தா போற பாக்கியம், மௌத் வெறும் குத்துபுடாகத்தை பார்க்கிற பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.